சிறகடிக்க சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வித்யா பார்த்துட்டிங்களாடா, வீட்டுக்குள்ளே வந்ததுனால ரோஹிணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்படிலாம் அத்தை வீட்டுக்கு வந்தாங்க, அதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வித்யாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு தான் வித்யா வீட்டுக்கு வந்தாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சின உடனே அத்தை எப்படி காசு கொடுத்தாங்க, ஒரு வேளை முத்துவோட வேலை தான், அதனால தான் முத்து தான் வக்கீல் ஏற்பாடு பண்ணி காசு கொடுக்க வச்சுருப்பாங்க, அதனால தான் அத்தை கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற உண்மையை ரோஹிணி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கடையில் சிட்டி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ரோஹிணியை நீ காசு கொடுப்பே மாட்டியா, இல்லைனா அவன் செத்துட்டு இருக்கான், அவனோட பணத்தை நாளைக்கு கொண்டு உன் வீட்டு வாசலில் போடுறேன், எடுத்துக்க, எதனா பிரச்சனை வந்தால் நீயே பார்த்துக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணி ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் பண்ணுறத நான் இன்றைக்குள்ளே காசை ரெடி பண்ணி உன்கிட்ட கொண்டு கொடுத்துட்றான், அவனை எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கிடச்சிச்சு, சரி நீ இன்றைக்கி வந்தால் ஆச்சு, இல்லைனா கண்டிப்பாக நாளைக்கு காலைல அவன் பணம் உன் வீட்டு வாசலில் விழுந்துட்டுருக்கோம், அப்புறம் நீ ஆச்சு போலீஸ் ஆச்சு, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இதை கேட்ட ரோஹிணி, ஐயோ எப்படி எனக்கு காசு ரெடி பண்ணுமே, என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்கலான்னா அவங்ககிட்டையும் காசு இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வித்யா காசு வாங்கின விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் தானே இருக்குது காசு, நம்ம நைஸாக திருப்பி போயிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணி காசை திருடின்னு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க பார்த்திங்கன்னா நைஸாக பேச்சு கொடுத்துக்கிட்டு அவங்க உள்ளே போன நேரம் பார்த்திங்கன்னா பீரோவை திறந்து காசு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது தெரியாது விஜயோட ஃப்ரெண்டு எங்கே காசு காணும் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. கிடைக்காத உடனே வித்யாவை கால் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட வித்யா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முத்துவோட குடும்பம் தான் காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களே திருடிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் காரணம் முத்து, மீனாவோட தம்பி தான் திருப்பி அவங்க மேலே கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.